வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசியில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் எதிர்காலத்தை மக்களவைத் தேர்தல் தீர்மானிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதில் கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். காசாவில் சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள ஹமாஸ் அமைப்புடன் பேச்சு நடத்த புதிய முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சகேத் மைனேனி இணை இன்று ஆஸ்திரேலிய இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசியில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார். இதற்காக நேற்றிரவு வாரணாசி சென்றடைந்த பிரதமர் இன்று அந்நகரில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். பால் பதனிடும் தொழிற்சாலை உட்பட பல்வேறு கட்டமைப்பு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். நெசவாளர்களுக்கான பட்டுத்தறி அச்சு குறித்த பொது மையம், ஆன்மீக சுற்றுலா தொடர்பான பல்வேறு திட்டங்களையும் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார். தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிக்கும் அடிக்கல் நாட்டவுள்ள பிரதமர் வாரணாசி நகரின் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்தும் வகையில் புதிய மருத்துவக் கல்லூரிக்கும் அடிக்கல் நாட்டவுள்ளார். சிக்ரா விளையாட்டு அரங்கை பிரதமர் திறந்து வைக்கிறார். வாரணாசி மாவட்ட துப்பாக்கிச் சுடும் பயிற்சி மையத்தையும் அவர் திறந்து வைக்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் எதிர்காலத்தை மக்களவைத் தேர்தல் தீர்மானிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரின் ஜஞ்கீரில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாக அமைச்சர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்குகளை எட்டுவதில் கல்வி நிறுவனங்களும் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். திருப்பதி ஐஐடியின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி வாயிலாக அவர் உரையாற்றினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஐஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இளையோர் சக்தி முறையாக பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார். G20 வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள பிரேசில் சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்டனி பிளிங்கனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். G20 அமைப்பிற்கு பிரேசில் தலைமையேற்ற பின்னர் நடைபெறும் முதலாவது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் சார்பில் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள மத்திய இணையமைச்சர் திரு முரளிதரன் G20 அமைப்பில் இடம்பெற்றுள்ள பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசவுள்ளார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினர் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் காலை ஆலோசனை மேற்கொள்ளும் இக்குழுவினர் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். தமிழக, கர்நாடக, கேரள தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் நாளை இக்குழுவினர் விவாதிக்க உள்ளனர். பின்னர் தமிழக அரசின் தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை தலைவருடனும் தேர்தல் ஆணையக் குழு கலந்தாலோசிக்கிறது. மக்களவைத் தேர்தல் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் இந்த ஆலோசனையின்போது விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் வளர்ச்சிதான் ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சி என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சித்தாபுதூர் அருகே நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இலவச வீட்டு வசதி திட்டம், சமையல் எரிவாயு திட்டம், வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் என மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் தமிழகத்தில் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான கடந்த 10 ஆண்டுகால பிஜேபி ஆட்சியில் நாடு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை, சிறு குறு தொழில்கள் அதிகமாக உள்ள கோவை மாவட்டத்தில் முத்ரா கடனுதவி திட்டத்தால் ஏராளமான சிறு தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளதாக கூறினார். கோதுமை மாவு, சர்க்கரை மற்றும் சமையல் எண்ணெய் விலை கட்டுக்குள் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய உணவுத்துறை செயலர் திரு சஞ்சீவ் சோப்ரா, கோதுமை கொள்முதலுக்கான நடவடிக்கைகள் விரைவில் தொடங்கும் என்றார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்களவைத் தேர்தல் 2024 சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம். மக்களவைத் தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி 8:05 முதல் 8:20 வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். காசாவில் சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள ஹமாஸ் அமைப்புடன் பேச்சு நடத்த புதிய முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் பிடியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பணய கைதிகள் விடுவிக்கவும் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தரப்பில் அரசு அதிகாரிகள் ஹமாஸ் அமைப்பினருடன் பேச்சுக்கள் நடத்துவார்கள் என்றும் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு யோவ் கேலண்ட் தெரிவித்துள்ளார். நேற்று டெல் அவீவில் மத்திய கிழக்கு பகுதிக்கான அமெரிக்க தூதர் திரு பிரெட் மெக்யூகை சந்தித்து பேசியபோது இதனை அவர் தெரிவித்தார். ஹமாஸ் அமைப்பினருடன் சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ள எகிப்து தலைநகர் கெய்ரோவில் இஸ்ரேல், அமெரிக்கா, எகிப்து இடையே ஒரு வாரத்திற்கு முன்பு நடைபெற்ற பேச்சுக்களில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் இஸ்ரேலின் தற்போதைய அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் சார்பில் உமாஜீன் என்ற தொழில்நுட்பம், தொழில் முனைவோர் மற்றும் திறன் மேம்பாட்டு உச்சி மாநாட்டை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். ஆசிய அளவில் தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் சேவைகள் தொடர்பாக 2 நாட்கள் நடைபெறும் மிகப்பெரிய இந்த மாநாட்டில் இந்த துறையைச் சேர்ந்த நிபுணர்களும் ஆய்வாளர்களும் கலந்து கொள்கின்றனர். நீடித்த வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, இணையவழி குற்றங்களை தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் கருத்தரங்குகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு, புதிய தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்துவது என இந்தியாவும் டென்மார்க்கும் முடிவு செய்துள்ளன. ரெய்சினா பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள டென்மார்க் வெளியுறவு அமைச்சர் திரு லார்ஸ் லோகே, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை நேற்று சந்தித்து பேசிய பின்னர் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின்போது இருநாட்டு அமைச்சர்களும் பரஸ்பரம் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினர். இந்தியா, டென்மார்க் இடையே தூதரக உறவுகள் ஏற்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு இரு அமைச்சர்களும் சிறப்பு லெச்சனையை வெளியிட்டனர். ஜம்மு காஷ்மீரில் புலம்பெயரும் தொழிலாளர்களுக்கான தங்குமிடம், கட்டுமான பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் 240 குடியிருப்புகள் அடங்கிய 10 கட்டடங்களை கட்டி முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். இந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு எளிதாக வந்து செல்லும் வகையில் அணுகுச்சாலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும், குடியிருப்பு பகுதியில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், சகேத் மைனேனி இணை ஆஸ்திரேலியாவின் ஆடம் வால்டன், ட்ரிஸ்டன் ஸ்கூல்கேட் இணையை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறவுள்ளது. இந்தியா, இங்கிலாந்து இடையேயான 4வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது. காவல்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட குதிரையேற்ற போட்டியில் சென்னை குதிரையேற்ற மைய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. தனிநபருக்கான போட்டியிலும் சென்னை அணியின் வீரர், வீராங்கனைகள் வெற்றி பெற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சங்கர் ஜிவால் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசியில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் எதிர்காலத்தை மக்களவைத் தேர்தல் தீர்மானிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதில் கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். காசாவில் சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள ஹமாஸ் அமைப்புடன் பேச்சு நடத்த புதிய முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், சகேத் மைனேனி இணை இன்று ஆஸ்திரேலிய இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.